வணக்கம். நமது மூலத்தரவுகளின் அடிப்படையான இந்த விளக்க தொகுப்பிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் நம்ம தென்னிந்தியர்களின் அன்றாட உணவுல ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு கீரையை பத்தி தான். அது வேலை ஒன்றும் இல்ல, அரைக்கீரை. சாதாரணமா மார்க்கெட்ல கிடைக்கிற இந்த கீரைக்குள்ள அப்படி என்னங்க மருத்துவ ரகசியம் இருக்கு? இத பத்தி நம்ம சோர்ஸ் என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? வாங்க நேரடியா விஷயத்துக்கு போலாம். ஆரம்பத்திலேயே ஒரு சூப்பரான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். நம்ம ஊர்ல சர்வசாதாரணமா கிடைக்கிற இந்த அரைக்கீரைய ஒரு மாபெரும் மருத்துவ பொக்கிஷமா மாற்ற விஷயம் எது? எத்தனையோ கீரைகள் இருந்தாலும் இத மட்டும் ஏன் ஸ்பெஷலா கீரைகளின் ராஜா அப்படின்னு எல்லாரும் கொண்டாடுறாங்க? நம்ம மூலக்கட்டுரை இந்த அரைக்கீரைக்கு கீரைகளின் ராஜா அப்படிங்கிற மகுடத்தை ரொம்ப ஆணித்தரமா சுட்டியிருக்கு. அதுக்கு காரணம் இது நாக்குக்கு தர்ற அந்த அட்டகாசமான சுவை மட்டும் இல்லைங்க, அதுக்குள்ள ஒழிஞ்சிருக்க எண்ணற்ற மருத்துவ குணங்களும் தான். ருசியும் ஆரோக்கியமும் சேர்ந்த ஒரு பர்ஃபெக்ட் காம்போனா அது கண்டிப்பா இந்த அரைக்கீரை தானே இந்த குறிப்பு நமக்கு உறுதியா சொல்லுது. இதோட சூப்பர் பவர்ஸ் என்னென்னு பாக்குறதுக்கு முன்னாடி இதோட அறிவியல் அடையாளத்தை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அரைக்கீரையோட தாவரவியல் பெயர், அதாவது பொட்டானிக்கல் நேம் என்னன்னா அமராந்தஸ் டூபியஸ். இது ஏதோ நேத்தின்னைக்கு வந்ததில்லைங்க, காலம் காலமா நம்ம முன்னோர்களால ரொம்பவே விரும்பி உண்ணப்படுற ஒரு பாரம்பரியமான கீரை வகை. சரி, இப்போ நம்ம முதல் பகுதிக்கு வருவோம். நோய் எதிர்ப்பு மற்றும் செரிமானம். இந்த கீரை எப்படி நம்ம உடலுக்கு ஒரு தினசரி பாதுகாப்பு கவசமா செயல்படுதுன்னு பார்க்கலாம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அரைக்கீரையில வைட்டமின் ஏ, சி மற்றும் இ ரொம்பவே அதிக அளவுல நிறைஞ்சிருக்கு. இந்த வைட்டமின்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து உங்களோட நோய் எதிர்ப்பு மண்டலத்தை, அதாவது இம்யூன் சிஸ்டத்தை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குது. இதனால எந்த ஒரு தொற்று நோயும் உங்களை அண்டாம இது பாதுகாக்குது. அடுத்த கவனிக்க வேண்டிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இதுல இருக்கிற அதீத நார்ச்சத்து, இங்கிலீஷ்ல ஃபைபர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இது என்ன பண்ணுதுன்னா, நீங்க சாப்பிட்ற உணவை ரொம்ப எளிமையாகவும் ஸ்மூத்தாகவும் செரிமானமாக வைக்குது. உங்களோட ஒட்டுமொத்த செரிமான ப்ராசஸையும் எந்த தடையும் இல்லாம இது ரொம்ப ஈஸி ஆகுது. இது வெறும் சாதாரண செரிமானத்தோட நின்னுடலங்க. நம்ம சோர்ஸ்ல ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க, குடல் இயக்கத்தை சீராக்கி பல வருஷமா உங்களை வாட்டி வதைக்கிற நீண்ட நாள் மலச்சிக்கல் பிரச்சனைக்கு இது ஒரு சூப்பரான நிரந்தர தீர்வா இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, உங்க வயித்துல ஏற்படுற அடைப்புகளை நீக்கிற ஒரு நேச்சுரல் டாக்டர் இந்த அரைக்கீரை. அடுத்து பகுதி 2, இரத்த சோகை மற்றும் நரம்பு தளர்ச்சி. இன்னும் சில முக்கியமான உடல் நல பிரச்சனைகளை இது எப்படி சமாளிக்குதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ ரொம்ப நாளா காய்ச்சல் இருந்து இப்போதான் மீண்டு வர்றீங்களா? அதனால கடுமையான உடல் சோர்வு இருக்கா? இல்ல இரத்த சோகை பிரச்சனையால கஷ்டப்படுறீங்களா? அப்போ நம்ம மூலக்கட்டுரையில உங்களுக்கு ஒரு நேரடியான மிக சிறந்த இயற்கையான தீர்வு காத்துக்கிட்டு இருக்கு. அந்த தீர்வு வேற ஒன்னும் இல்ல, அரைக்கீரையில கொட்டி கிடக்கிற இரும்பு சத்து தான். இந்த இரும்பு சத்து நம்ம ரத்தத்துல இருக்கிற ஹீமோகுளோபின் அளவை ரொம்ப வேகமா அதிகரிக்க செய்யுது. அதனால இரத்த சோகை, அதாவது அனீமியாவால பாதிக்கப்பட்டவங்களுக்கு இதை விட ஒரு பெஸ்டான இயற்கை மருந்து இருக்கவே முடியாதுன்னு சொல்லலாம். நீண்ட காலமா உடம்பு சரியில்லாம இருந்து இப்போதான் ரிகவர் ஆகுறீங்கன்னா அரைக்கீரைய உங்க உணவில கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது உடல் பலவீனத்தை நேருக்கு நேரா நின்னு எதிர்த்து போராடுது. நரம்பு தளர்ச்சியை போக்கி உங்க உடம்புக்கு புது எனர்ஜியையும் நீங்க இழந்த வலிமையும் உடனே திருப்பி கொடுக்குது. இப்ப நம்ம 3வது பகுதிக்கு வந்தாச்சு, எலும்பு ஆரோக்கியம் மற்றும் மகப்பேறு கால பராமரிப்பு. இது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். இதுல இருக்கிற கால்சியம் மற்றும் மெக்னீசியம், இந்த 2 தாதுகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவை. வளர்ந்து வர்ற குழந்தைங்களுக்கு அவங்க எலும்புகளையும் பற்களையும் இரும்பு மாதிரி ஸ்ட்ராங்கா மாத்த இந்த மினரல்ஸ் ரொம்ப அவசியம். அவங்களுக்கு அரைக்கீரையை கொடுக்கறது மூலமா இந்த அத்தியாவசிய தேவையை நாம ரொம்ப ஈஸியா பூர்த்தி செய்திடலாம். அதே மாதிரி குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு இந்த அரைக்கீரைய ஒரு மிகச்சிறந்த உணவா நம்ம சோஸ் உறுதியா பரிந்துரைக்குது. அது ஏன் யோசிக்கிறீங்களா? பிரசவத்துக்கு அப்புறம் தாய்மார்களுக்கு தாய்ப்பால் சுரப்ப அதிகரிக்க செய்யற ஒரு அற்புதமான தூண்டுதலா இந்த அரைக்கீரை செயல்படுது. அது மட்டும் இல்லாம பிரசவத்துக்கு பிறகு உடம்புல ஏற்படுற அந்த அதீத உடல் சோர்வை விரட்டி அடிக்கிற ஒரு பவர்ஃபுல்லான மருந்தாவும் இது பயன்படுது. பிரசவத்திற்கு பிந்தைய உடல் சோர்வை போக்குகிறது அப்படின்னு மூலக்கட்டுரையில கொடுத்திருக்கிற இந்த நேரடி வாசகமே தாய்மார்களுக்கு இது எவ்வளவு முக்கியமான உணவுங்கிறத ஆணித்தரமா உணர்த்துது. ஓகே, இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். பகுதி 4, உணவு குறிப்புகள். இந்த கீரையோட முழு பலனையும் நம்ம அனுபவிக்கணும்னா இதை எப்படி எப்போ சாப்பிடணும்னு சில ரூல்ஸ் இருக்கு, அத பாப்போம்.
சாப்பிட்ற நேரத்தை எடுத்துக்கிட்டோம்னா அரைக்கீரையை எப்பவுமே மதிய உணவோட சேர்த்துக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நம்ம ஆதாரம் தெளிவா சொல்லுது. அதே சமயம் உங்க செரிமான அமைப்பை பாதுகாக்கணும்னா நைட் நேரங்கள்ல கீரை சாப்பிட்றத நீங்க கண்டிப்பா தவிர்த்தாகணும். இது ரொம்பவே முக்கியமான ஒரு பாயிண்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அரைக்கீரையோட சுவையையும் பலனையும் இன்னும் ஒரு படி மேல கொண்டு போக நம்ம சோஸ்ல ஒரு சூப்பரான சிம்பிளான சமையல் குறிப்பு கொடுத்திருக்காங்க. ரொம்ப சுலபமான 2 ஸ்டெப்ஸ் தான். முதல்ல அரைக்கீரையை தயார் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, அதை சமைக்கும் போது அதோட கொஞ்சம் சிறுபருப்பு சேர்த்து சமைங்க. அவ்வளோதான். இப்படி சிறுபருப்பு சேர்த்து சமைக்கிறதால என்ன ஸ்பெஷல்னு கேக்குறீங்களா? இது கீரையோட டேஸ்ட பல மடங்கு கூட்டுறதோட மட்டுமல்லாம உடம்போட உஷ்ணத்தை குறைச்சு உங்க உடலுக்கு ரொம்ப இதமான ஒரு குளிர்ச்சி தன்மையையும் கொடுக்குது. இது நிஜமாவே ஒரு அற்புதமான உணவு அனுபவம். மூலத் தரவுகளின் அடிப்படையிலான இந்த விளக்க தொகுப்பு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். ஒரிஜினல் ஆத்தர் கேட்டுக்கிட்ட மாதிரியே இந்த மிக முக்கியமான ஆரோக்கிய தகவல்களை உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த முறை நீங்க சாப்பிட உட்காரும்போது உங்க தட்டுல இந்த கீரைகளின் ராஜாவுக்கு இடம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது போல இன்னும் நிறைய நல்ல நல்ல தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களோட இணைஞ்சிருங்க. நன்றி.